மல்லிகைப்பூவின் கதை ஒரு நீண்ட கதை. ஒரு சிறிய கிராமத்தில் பசுமையால் சூழ்ந்த மலைக்குன்றுகளுக்கு நடுவில் இருந்தது ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டத்தில் மலர்ந்தது மல்லிகை. சிறியதாய் இருந்தாலும் அதன் மனம் மிகப் பெரியது. அந்த மனம் வண்டுகளை, பறவைகளை, மனிதர்களை என அனைவரையும் கவர்ந்தது. மல்லிகையின் கனவு. ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு நகரத் தலைவி வந்தார். அவர் அந்த தோட்டத்தை சுற்றிப் பார்த்தார். மல்லிகையின் மனம் அவரை ஈர்த்தது. அவள் அந்த பூவை தேடிச் சென்று அந்த மணத்தை ரசித்தார். இதை என் மாளிகைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். மறுபடியும் பிறந்த கனவு. மல்லிகை நகரத்திற்கு சென்றது. மாளிகையின் தோட்டத்தில் பல புல்லாங்குழல்களின் நடனத்துடன் அதன் மனம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. நகர மக்கள் மல்லிகையை மிகவும் விரும்பத் தொடங்கினர். திருமணங்கள், விழாக்கள், வழிபாடுகள் அனைத்திலும் மல்லிகை முக்கிய பூவாக ஆனது. அழகு மட்டுமல்ல, அர்த்தமும். மல்லிகை தனது கனவை நிறைவேற்றியது. அதன் சிறிய உருவத்தில் மகிழ்ச்சி, பக்தி, அமைதி ஆகிய அனைத்தையும் கொண்டு வந்தது. அதன் மனம் மட்டுமல்ல, அதன் பயணமும் எல்லோருக்கும் தூண்டுதலாக அமைந்தது. சிறியதாயினும் உன்னுடைய தன்மையால் உலகத்தை மாற்ற முடியும் என்று. முடிவு. மல்லிகை அந்த கிராமம் முதல் உலகம் வரை பயணித்த பூ. அதன் கதையை இன்று கூட பாட்டி மாமிகள் பெட் டைம் ஸ்டோரீஸ் ஆகச் சொல்கிறார்கள். அந்த கண்ணியமான பூவின் நினைவில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய திறமைகளை சிறிதாக கருதாமல் உலகத்திற்குத் தரும் நறுமணமாக இருக்கலாம். நாமும் மல்லிகையைப் போன்று நறுமணமுடையவர்களாக இருக்க வேண்டும். இதுவே இந்த கதையின் கருத்து.